அமெரிக்காவுடன் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்களுக்கான தீர்வு வரி வீதத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவித்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு 44% தீர்வு வரி விதிக்கப்பட்டது. அதன் பின்னர் தீர்வு வரி வீதத்தை குறைப்பதற்காக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதித்துவ நிறுவனங்களுடன் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் முதலாவதாக தீர்வு வரி வீதத்தை 30% குறைக்க முடிந்தது. 30%யும் குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் கடந்த நாட்களில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். இறுதியாக இலங்கைக்கான தீர்வு வரியை 20% குறைப்பதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு மேலும் 25% தீர்வு வரியை விதிப்பதற்கான நிறைவேற்று உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றிரவு கைச்சாத்திட்டுள்ளார். இதற்கமைய இந்தியாவிடமிருந்து 50% பரஸ்பர தீர்வு வரி அறவிடப்பட உள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்தியாவுக்கு 25% தீர்வு வரி விதிக்கப்பட்டது. வரிகளை குறைப்பதற்காக இந்தியா அமெரிக்காவுடன் இடைக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் பொருட்கள் மீதான தீர்வை மேலும் 25% விதிக்கப்படுவதாகவும் இதற்கமைய மொத்த தீர்வை வரி 50% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த நிறைவேற்று உத்தரவை கையெழுத்திட்டதை அடுத்து அதிகளவில் தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளடங்குகின்றது. அதற்கமைவாக இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள 50% தீர்வை வரி நேற்று முதல் 21 நாட்களுக்குள் அமுல்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறு தீர்வு வரியை அதிகரிப்பது அநீதியான செயல் என இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. ரஷ்யாவிடம் எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பிலான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் எந்தவொரு பிரதான பொருளாதாரம் போன்ற இந்தியாவும் தேசிய தேவைப்பாடு மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்யாவிடம் எரிபொருள் கொள்வனவு செய்தால் இந்தியாவிற்கு குறிப்பிடத்தக்க அளவில் தீர்வு வரி வீதத்தை அதிகரிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி சமூக ஊடகத்தின் ஊடாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளாத இந்தியா தற்போதும் எரிபொருள் கொள்வனவை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதோடு இந்தியா ரஷ்யாவிடம் எரிபொருள் கொள்வனவு செய்யும் பிரதான நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது. இதேவேளை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அவர் ரஷ்ய அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க வாய்ப்புள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ள இடம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. இதேவேளை 7 வருடங்களின் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த உச்சிமாநாடு ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை டியன்ஜின் நகரத்தில் நடைபெற உள்ளது. இதேவேளை அமெரிக்கா விதித்த தீர்வு வரி தொடர்பில் பிரேசில் உலக வர்த்தக அமைப்பின் ஆலோசனையை கோரியுள்ளது. அமெரிக்கா உலக வர்த்தக அமைப்பின் அடிப்படை தரங்களை மீறி தீர்வு வரி விதித்துள்ளதாக பிரேசில் தெரிவிக்கின்றது. தீர்வு வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் கலந்துரையாட விருப்பம் தெரிவிப்பதாகவும் தீர்வொன்றை எதிர்பார்த்து ஆலோசனை கோருவதாகவும் பிரேசில் தெரிவித்துள்ளது. தீர்வு வரி விதிப்பது தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்கு பிரேசில் இதற்கு முன்னர் தீர்மானித்திருந்தது. அந்நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜார் போல்சனாரோவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் வகையில் டிரம்ப் இவ்வாறு தீர்வு வரி விதித்துள்ளதாக பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் குறை கடத்தி சிப்களுக்கு 100% தீர்வு வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு வந்த தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற அல்லது தயாரிப்பு மேற்கொள்ள எதிர்பார்க்கின்ற நிறுவனங்களுக்கு இந்த தீர்வு வரி பொருந்தாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.